அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டம் 2025ஆம் ஆண்டின் தினசரி நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற 13ஆம் நாள் நிகழ்வான வானியலோடு விளையாடு நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு ஏ. மாணிக்கவேலன் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து தலைமையேற்றுள்ள நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் சந்தானகிருஷ்ணன் சார் அவர்களையும் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அங்கமுத்து சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். சிறப்பு செய்தல். தற்போது நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் கலிலியோ அறிவியல் மையத்தின் தலைவராக உள்ளார். அறிவியல் தொடர்பாளர், எழுத்தாளர், பேச்சாளர், அறிவியல் பரிசோதனை பயிற்சியாளர், தெரு நாடக பயிற்சியாளர் மற்றும் ஆசிரியர். வானியல் பயிற்சி மற்றும் தொலைநோக்கி தயாரிக்கும் பயிற்சியை அளித்து வருகிறார். சிறந்த அறிவியல் ஆர்வலர் விருது, சிறந்த அறிவியல் கலைஞர் விருது, சிறந்த மக்கள் தெரு நாடக குழு விருது பெற்றவர். பன்முகத்தன்மை கொண்ட இவரது திறமையான பணிகள் மென்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வணக்கம் சொன்ன நீங்கள் என்ன செய்யணும்? ஹாய் ஹலோவா? சரி, ஹாய் ஹலோ சூப்பர். சரி, யாரெல்லாம் 13 நாள் இங்கே வந்தவங்க? தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறது யார்? ஓ, நிறைய பேர் வரீங்க, சூப்பர். இன்றைக்கி மட்டும் வந்தவங்க எத்தனை பேர்? நீங்களா புதுசா? சரி சரி சரி, ஓகே. நிறைய குட்டி குழந்தைங்களாக இருக்கனால அவங்களுக்கு சேர்த்து தான் இந்த அஸ்ட்ரானமி வானியல் சம்பந்தமான இந்த விளையாட்டுக்கள். இதில் வந்து பேரண்ட்ஸ் நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணலாம். பார்வையாளர் அல்ல, மற்ற குழந்தைங்க ஹெல்ப் பண்ணால் நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். டீமாக கொஞ்சம் ஒர்க் பண்ணால் நல்லா நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. சில பொருள்களை அவங்களே செஞ்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதனால் நீங்களும் வந்து இவங்களோட பங்கெடுக்கலாம். அவங்க குரூப் ஆகும்போது நீங்கள் இங்கே வந்துடலாம். சரி, ஓகே. அப்போ விளையாட்டு ஆரம்பிக்கலாமா? சரி, யாரெல்லாம் வந்து சூரியனை பார்த்துருக்கீங்க? சன்னை யார் பார்த்ததே இல்லை? எல்லாருமே பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? சர்க்கிளில் இருக்குமா? சூப்பர். நம்ம விளையாட்டு நீ தான் ஆரம்பிச்சு வச்சிருக்க. உன் பேர் என்ன? சிவா. வெரி குட். சிவா சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? சர்க்கிள்ங்கிறாரு. சர்க்கிளா? சன் வந்து சர்க்கிளா? எப்போயா பார்த்தீங்களா? இப்போ மணி என்ன? 11:30 ஆச்சு. இப்போ போய் சூரியனை பார்ப்போம். அது என்னன்னு பார்க்கலாமா? சர்க்கிளாக இருக்கா, ஸ்கொயராக இருக்கா? சன் ஸ்கொயராக இருக்காதா? தெரியவே தெரியாதா? சரி, வெறுங்கண்ணில் முதல் சன் பார்க்கலாமா? பார்த்தா என்ன ஆகும்? கண்ணு அப்படி போடு. கண் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, ரைட். நம்ம விளையாட்டில் சன் வந்து வட்டமாக இருக்கா சதுரமாக இருக்கான்லாம் நம்ம வந்து விளையாண்டு பார்க்கலாம். ஆனால் நேரடியாக எப்போவுமே என்ன செய்யக்கூடாது? பார்க்கவே கூடாது. சில பேர் வந்து என்கிட்ட வந்து கூலிங் கிளாஸ் இருக்கு, அதனால் அதை போட்டு கூட சன் பார்க்கலாம் அப்படின்லாம் பார்க்கவே கூடாது. சரியா? எப்போவுமே சன்னை நேரம் என்ன செய்யக்கூடாது? பார்க்கவே கூடாது.
அது என்ன செய்யும், அந்த ஹீட்டு வந்து நம்ம கண்ணை குத்திரும். சரியா, கெட்டு போயிடும். கண்ணு கெட்டுருச்சுன்னா நம்ம எதுவும் வேறு ஏதாவது கலர்ஸ் பார்க்க முடியுமா? முதல் விஷயம் கலர்ஸ் பார்க்க முடியாது இல்லையா? அப்புறம் வேகமாக நடக்க முடியாது இல்லையா? நினச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது. ரைட்டா? அப்போ சன்னை என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. ரைட்டா? வெரி குட். சரி, நிலா யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஓ, இவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்களா? ரைட். இப்போ சன் வந்து வட்டமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் வட்டமாக இருக்குது இல்லையா? காலையில் ரொம்ப அதிகாலையில் பார்த்தோம்னா வட்டமாக இருக்குது, சாயந்தரம் பார்த்தோம்னா மறையும் போதும் வட்டமாக இருக்குது இல்லையா? ஆனால் நிலா எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஷேப்பில் இருக்குது? ஆ நம்மளுக்கு பார்க்க சாஃப்ட்டா தெரியும், ஆனா சாஃப்ட்டா இருக்காது. நம்ம கிட்ட போனா அந்த பள்ளமா இருக்கும். அங்கே பள்ளமாக இருக்குமா? சாஃப்டாக இருக்காது, நம்ம இங்கேருந்து பார்க்குற மாதிரி அப்படி பாலிஷாலாம் இருக்காது, பள்ளம் பள்ளமாக இருக்கும். வெரி குட், அவங்களுக்கு கை தட்டுங்க. சூப்பர். ரைட். அதே மாதிரி நாம் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி மதுரையில் திருவிழா நடந்துச்சா? என்னைக்கு திருவிழா நடந்துச்சு? அதான் சித்திரத்தில் எப்போ நடந்துச்சு? 12ஆம் தேதியா 13ஆம் தேதியா? 12, 13 இன்னைக்கு வரைக்கும் திருவிழா தானே? சரியா? திருப்பி சாமி அழகர் கோயிலுக்கு அங்கே போக வரைக்கும் திருவிழா தானே? சரி, யார்? சரி, அந்த பிரச்சனையெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். சரியா? ரைட். எப்போவுமே சித்திரத்தில் எப்போ வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, கரெக்டாக நம்ம ஊரில் சித்திரத்தில் நடக்கிற அன்னைக்கு வானத்தில் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு நிலா தெரியுது, ஃபுல்லாக இருக்கும், ஃபுல் மூன் இருக்கும். பார்த்துருக்கியா? அப்போ நாம் மே மாதத்தில் ஒரு ஃபுல் மூன் இருக்குன்னா அன்றைக்கி என்ன இருக்குதுன்னு அர்த்தம், சித்திர திருவிழா இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா? சரி, 2 நாள் ஆச்சா? 2, 3 நாள் ஆச்சு. இன்றைக்கி நைட்டு போய் யாராவது நிலா பாருங்க, இன்றைக்கி எப்படி இருக்கும்? அதே ரவுண்டாக இருக்குமா? எப்படி இருக்கும்? பெரிய ரவுண்டாக இருக்குமா இல்லை கொஞ்சம் ரவுண்டு கம்மியாக இருக்குமா? ஏன்? சித்திரத்தில் முடிஞ்சனால நிலாவை முடிஞ்சிருச்சா? சூப்பர். கொஞ்சம்தான் இருக்கும். இப்போ பெருசாக இருந்த நிலா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சின்னதாகிக்கிட்டே போய் திடீர்னு ஒரு நாள் போனால் காணா போயிடுது. அப்போதான் நோம்புண்டா? அப்படியா? சரி, ரைட்டு, ஓகே. அப்போ பெருசாக இருக்கிற நிலா கொஞ்சம் கொஞ்சமாக காணா போயிடுது. அப்புறம் பார்த்தா ஒரு நாள் சுத்தமாக காணா போச்சு. அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க? நிலாவே இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க? அமாவாசையா அமாவாசையா? அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு என்ன இருக்காது? நிலா இருக்காது இல்லையா? சரி, அந்த காலத்தில் ஒரு குட்டி கதை சொல்லவா? அந்த காலத்தில் அப்படி அமாவாசையாக இருந்தால் இருட்டாக இருக்கும்ல, அப்படி இருட்டாக இருந்தால் எல்லாருக்கும் பயமாக இருக்கும்ல. அப்போ அமாவாசை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எல்லோரும் சீக்கிரம் போய் தூங்கிடுவாங்க, வெளியிலே வரமாட்டாங்க. சரியா? ஆனால் பௌர்ணமி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, இப்போ முந்தா நாள் எல்லோரும் வெளியில் வந்து ஜாலியாக இருப்பாங்க. ஏன்? வெளிச்சமாக இருக்கும் இல்லையா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த லைட்டெல்லாம் இல்லைல்ல, இப்போ தானே பளிச்சு பளிச்சுன்னு நிறைய லைட் வந்துருச்சு இல்லையா? நம்ம தாத்தா அவங்களுக்கு தாத்தா இருக்கும் போதெல்லாம் லைட் இல்லை. சரியா? அப்போ லைட் இல்லாதப்போ எப்படி இருக்கும்? சீக்கிரமே தூங்கிடுவாங்க, அப்புறம் சீக்கிரமே எந்திரிச்சிருவாங்க. இப்போல்லாம் நம்ம எத்தனை மணிக்கு தூங்குறோம்? நீ 7:30 மணிக்கு தூங்குறியா? சூப்பர். 9 மணிக்கு. டைமே தெரியாது இல்லையா? அப்பா அம்மா எவ்வளோ நேரம் முழிச்சிருக்காங்களோ அவ்வளோ நேரம் முழிச்சிருப்போம். 10 மணிக்கு. எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிப்போம், அவ்வளோதானே? எந்த டைம் வேணாலும் எந்திரிக்கலாம். வெரி குட். சரி, அப்போ நாம்
இருட்டாக இருக்கும்போது என்ன செஞ்சாங்க அந்த காலத்தில்? பயந்தாங்க. ஏன்னா இருட்டுக்குள்ள, அதனால தான் இப்போயும் என்ன செய்வோம், இதே ரூமில் லைட் ஆஃப் பண்ணிட்டா பயப்படுவோம்ல? பயப்பட மாட்டியா? ஆள் இருக்கையில் பயப்பட மாட்டேன், ஆள் இல்லைன்னா? அப்போ வெளிச்சத்தை பார்த்தா எப்போவுமே சந்தோஷம்தான். வெளிச்சத்தையும் கூட்டத்தையும் பார்த்தா நம்ம எப்போயுமே சந்தோஷப்படுவோம். திருவிழானா கூட்டம் இருக்கும்ல, சந்தோஷமாக இருப்போம்ல. யாருமே இல்லாதப்ப ரோட்டில் நடந்து வரல பயமாக இருக்கும்ல. அதேமாதிரி காட்டுக்குள்ளே போனாலும் பயமாக இருக்கும். ஏதாவது பூச்சி வருமோ, பாம்பு வருமோ, சிங்கம் வருமோ, அப்படிலாம் பயமாக இருக்கும். ரைட், ஓகே. சரி, இப்போ நாம் எந்த பிளானட்டில் இருக்கோம்? எர்த்லையா? எர்த் எப்படி இருக்கும்? பாக்ஸ் மாதிரி இருக்குமா? என்ன மாதிரி இருக்கும்? ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்குமா? கரெக்டா? ரைட், ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கும். ரைட், உதாரணத்துக்கு நம்ம எப்படி வச்சுக்கோமா? இந்த பால் மாதிரி. ஆனால் இந்த பால் வந்து ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் அது எப்படி இருக்கும்? எர்த்து மேலே கீழே இப்படி இருக்கும் இல்லையா? சரி, இப்படியே சுத்துமா, இப்படி சாஞ்சு சுத்துமா? ரைட், அப்படியே சுத்தம். ஒரே நிமிஷம். ரைட், இப்படி வச்சுக்குவோம். சாஞ்சு இருக்கு. இப்படியே சுத்துமா, இப்படி சுத்துமா? இப்படி சுத்தம். சரி, இப்படியே சுத்தமா, இல்லை இப்படி 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 சுத்துமா? இப்படி சுத்துமா, இப்படியே சுத்திக்கிருக்குமா? இங்க வாங்க. ரைட், இப்போ இவங்க தான் சன். ரைட்டா? சன்க்கு அடுத்து என்ன பிளானட் இருக்கு? மெர்க்குரி. அடுத்து என்ன இருக்கு? வீனஸ். அதுக்கு அடுத்து யார் இருக்கா? எர்த். ஓகே, இப்போ எர்த் இருக்கு. எத்தனாவது பிளானட் இது? தேர்டு. ரைட், இந்த பிளானட் என்ன பண்ணும்? இப்படியே சுற்றி எங்கே வரும்? சன்னு சுத்துமா, பிளானட் சுத்துமா? ரெண்டுமே சுத்துமா? சன்னு சுத்தும். ஆனால் அதெல்லாம் வந்து கணக்கிடவே முடியாது. ஒவ்வொரு லேயராக அது ஒரு தடவை சன் சுற்றி வரணும்னா மேலே ஒரு இந்த பார்ட்டு ஒரு 36 நாளில் இந்த பார்ட்டு கொஞ்சம் நாள் ஆகும், இந்த பார்ட்டு கொஞ்சம் நாள் ஆகும். சரியா? ஒரே மாதிரிலாம் சுத்தாது சன்னு. என்ன? ஆனால் சன்னை யார் சுற்றி வர்றா? ஏர்த்து. எர்த்து எவ்வளோ நாள் ஆகும் சுற்றி வர்றதுக்கு? அதை நம்ம என்ன சொல்லுவோம்? 1 இயர் சொல்லுவோம் இல்லையா? சரி, இப்போ சன்னை சுற்றும் போது இது சுற்றிக்கிட்டே இருக்குல்ல, இது எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை சுற்றும்? 24 ஹவர்ஸ்னால் எத்தனை நாள்? ஒரு நாள். சரி, ரைட். இப்போ இவங்க மூக்கு தான் சன்னோட முன்பக்கம். ரைட்டா? நாமெல்லாம் பார்க்குறோம். ரைட், இப்போ எர்த் இங்கே இருக்குது. எர்த் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சரியா? இப்போ இவங்க வெளிச்சம் எங்கே படும்? இங்கே படுமா, இங்கே படுமா? எனக்கு முன்னாடி படும் இல்லையா? ரைட், அப்போ இங்கே வந்து பகல் நேரம். என்ன நேரம்? இங்கே படுதா? படுமா? அப்போ நைட் நேரம். சரியா? இப்படியே சுற்றிக்கிட்டே போகிறோம்ல. அப்போ சுற்றிட்டு போகும்போது இந்த இடத்துக்கு வந்தோன்னு வச்சுக்கோ, இது சுற்றிக்கிட்டே இருக்குல்ல. அப்போ இது எந்த நேரமாக இருக்கும்? சாயந்தர நேரம் ஆகிடும். சரியா? இப்போ இப்படியே சுற்றிட்டு வந்தால் இங்கே என்ன ஆகிடும்? இங்கெல்லாம் பகலாயிடும். இந்த பக்கம் என்ன ஆகிடும்? நைட் ஆகிடும். புரியுதா? சரி, இந்த மாதிரி தான் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். சன் என்ன பண்ணுன்னா, சூரியன் இது எர்த்து என்ன பண்ணுன்னா சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இப்படி சுற்றுறோம்ல, நாம் சுற்றுறதில்ல, சன் சுற்றுற மாதிரி நமக்கு தெரியும். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வந்து உட்காரு. வெரி குட், தேங்க்யூ. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க? சன்ரைஸ் எப்போ நடக்கும்? காலையில். சன்செட்டு தம்பி ஈவினிங்கில். எந்த திசையில் அது வரும்? எங்கே மறையும்? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? சன் எங்கேயுமே போகாது, அப்படியே இருக்கும். நீங்கள்
ஆனால் ஸ்கூலில் மட்டும் சன் இப்படி வந்து இப்படி மறையுதுன்னு சொல்கிறீங்க, எது உண்மை? வெரி குட். பஸ்ஸில் போகிறோம்ல, பஸ்ஸில் கார்லாம் போகும்போது தென்னை மரம்லாம் வந்து அப்படியே மரங்கள் இல்லை வேறு இழுத்து வர்றவங்க எல்லோரும் வேகமாக போகிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம இங்கே பாரு தென்னை மரம்லாம் போகுது அப்படி சொல்லுவோமா? நாம் போகும்போது அப்படி தெரியும் இல்லையா? அது மாதிரி நாம் ட்ராவல் பண்ணுறோம். நாம் இந்த பூமியில் ட்ராவல் பண்ணும்போது என்ன நமக்கு எப்படி தெரியுது? அது மூவ் ஆகுற மாதிரி தெரியுது. ஆனால் யார் மூவ் ஆகுறா? நாம் மூவ் ஆகுறோம். எர்த்து என்ன செய்யும்? ஒரு 3 மாதத்துக்கு அப்படியே தலை அப்படியே சாய்ச்சி வடக்கு கொண்டு போகும். அப்புறம் 3 மாதத்துக்கு என்ன செய்யும்? இப்படியே வந்து சென்டருக்கு வந்துடும். அப்புறம் என்ன செய்யும்? அப்படியேவும் சவுத் சைடு போகும். இப்படி 3 மாதம் திருப்பி என்ன செய்யும்? இங்கே வந்துடும். ஸோ இந்த ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு தெரியுமா அது? ஏன் தெரியாது? மெதுவாக சுற்றுதா? மெதுவாக சுற்றுனா எல்லோரும் கீழே விழுந்துருவோம். வேகமாக தான் சுற்றும். எங்கேயா பிரேக் அடிச்சேன்னா என்ன ஆகும்? எல்லாருமே அவ்வளோதான், பறந்துடுவோம். கிராவிட்டி இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோ, திடீர்னு எங்கேயோ போயிடுவோம் இல்லையா? ரைட், ஓகே. கிராவிட்டின்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. சரி, இங்கே பார், இந்த பாலை இப்படி தூக்கி போட்டால் என்ன செய்யுது? ஏன் இப்போ நம்மளும் தூக்கி போட்டா ஒரு ஜம்ப் பண்ணோம்னா சரி. இப்போ நம்ம எர்த்தை விட்டு இந்த பாலை தூக்கி நம்ம வெளியில் எர்த்துக்கு வெளியே போடணும். அப்போ என்ன செய்யணும்? கிராவிட்டி இல்லாத இடத்துக்கு இந்த பாலை அனுப்பணும். நான் என்ன பண்ணணும்? தம்பி சொல்லிட்டேன். ஸ்பேஸில் இப்போ ராக்கெட்லாம் அனுப்புகிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து பூமியை விட்டு வெளியில் நிலாவுக்கெலாம் போச்சுல்ல, சந்திராயன்லாம் போச்சுல்ல, அதே மாதிரி மங்கள்யான் அதை தாண்டி பிளானட்டுக்கெலாம் போச்சுல்ல, இன்னும் நிறைய ராக்கெட்லாம் வந்து சேட்டலைட்லாம் தூக்கிட்டு போய் மேலே எரியுதில்ல இல்லையா? அதெல்லாம் எப்படி போகுது? இதெல்லாம் தூக்கி போட்டால் கீழே வந்துடுது. ராக்கெட் மட்டும் எப்படி மேலே போகுது? சூப்பர். தம்பி ஒன்று சொல்கிறான், ஏன்னா அதுக்கு ஃபயர் எரியுது, அதனால மேலே போகுது. இப்போ இதையும் எரிச்சிட்டா மேலே போயிடுமா? ஆ ஆ சரி, மெட்டல் தானே வெயிட்டு, மெட்டல் கீழே தானே வரணும். இது சாஃப்டாக இருக்க தானே மேலே போகணும். அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. வெரி குட். சரி, சூப்பர், நல்லா யோசிக்கிறீங்க. நாம் இந்த கிராவிட்டியை விட்டு வெளியே போகணும்னா எல்லாம் சொடக்கு போடுங்க. சூப்பராக போடுறீங்க. இன்னும் ஒரே ஒரு தடவை. இப்படி ஒரு சொடக்கு போடுறோம்ல, இந்த நேரத்தில் 11 கிலோமீட்டர் மேலே பறக்கணும். சொடக்கு போட்டால் 11 கிலோமீட்டர் நம்ம மேலே இந்த பால் போச்சுன்னா அந்த ஸ்பீடில் என்ன ஆகிடும்? வேகமாக வெளியில் போய்டும். அப்போ ராக்கெட் என்ன ஸ்பீடில் பறக்குது அப்படிங்குள்ள 11 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டி பறக்குது. அதனால தான் ராக்கெட் என்ன பண்ணுது? மேலே போகுது. சரி, ராக்கெட்டோட வேலை என்ன? ராக்கெட்டோட வேலை ரிசர்ச் பண்ணுறது கிடையாது. ராக்கெட் லாரி மாதிரி, நம்ம ஊரில் லாரி இருக்குல்ல, லாரியில் என்ன பண்ணுவாங்க? தேவையான பொருளாக ஏற்றிட்டு இன்னொரு ஊரில் போய் இறக்கி விட்டுருவாங்கல்ல, அப்புறம் திருப்பி லாரி அந்த ஊருக்கு போயிடும். ஆனால் ராக்கெட் அப்படி இல்லை. ராக்கெட் என்ன செய்யும்? கிளம்பும்ல. ராக்கெட்டோட தலையில் தேவையான பொருளை வச்சுருவாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனால் நம்மளை மாதிரி மனுஷங்க கூட உள்ளே இருப்பாங்க. இப்போ சமீபத்தில் ஒருத்தவங்க போயிட்டு வந்தாங்கல்ல, வெரி குட், சூப்பர், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க. சுனிதா வில்லியம் போயிட்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி ராக்கெட்டோட தலையில் தேவையானதை வச்சுருவாங்க. வச்சுட்டு தம்பி சொன்னால ராக்கெட்டுக்கு தீ பிடிக்கும்னு, இப்போ நம்ம 2 வீலரில் பெட்ரோல் போடுற மாதிரி அதுக்கு ஃபியூல் இருக்கும். அது ஃபாஸ்ட்டாக எரியிற மாதிரி இருக்கும். ராக்கெட்டு முழுக்க என்ன இருக்குன்னா ஃபியூல் தான் இருக்கும். சரியா? லேண்டெல்லாம் ஆகாது.
என்ன செய்யும்? ராக்கெட்டு கிளம்பிருச்சுன்னா எங்கேயும் நிற்காது, போய்கிட்டே இருக்கும். எங்கேயெல்லாம் வந்து ஃபியூல் தீர்ந்துருச்சோ, ஃபியூல் தீர தீர ராக்கெட்டில் சைடில் எல்லாம் கூடு கூடாக இருக்கும்ல, பைப்பாக இருக்கும், பார்த்துருப்போம்ல படத்துல எல்லாம், அதெல்லாம் என்ன செய்யும்? அப்படியே கலண்டு கீழே விழுந்துடும். அப்படியே ஒன்று கலண்டு நம்ம லைப்ரரி விழுந்தா என்ன விழுகும்? என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது, வெடிக்காது. அது வந்து ஃபியூலோடு விழுந்தால் தான் வெடிக்கும். வெறும் கூடு விழுந்துச்சுன்னா ஒன்றுமே ஆகாது, தகரக்கூடு தான். சரியா? காற்றுல அப்படியே ஆடி ஆடி கீழே வந்து விழுந்துடும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, கடல் பக்கத்தில் தான் ராக்கெட்டு என்னாகும்? லான்ச் பண்ணுவாங்க. உங்களுக்கு எங்கேயாவது லான்ச் பண்ணுற இடத்து பேர் தெரியுமா? ஸ்ரீஹரிகோட்டா. வெரி குட். இந்தியாவிலே அதிகமான ராக்கெட் அனுப்பின இடம் எதுனா ஸ்ரீஹரிகோட்டா தான். அது எங்கே இருக்குது? ஆந்திரா. நம்ம தமிழ்நாடுலேருந்து ஆந்திரா எல்லையில் தான் இருக்குது. சரியா? இப்போ கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராக்கெட்லாம் இப்போ அனுப்புகிறாங்கல்ல, அதை பார்க்குறதுக்கு நம்மளாம் போகலாம், நேரடியாக போகலாம். ராக்கெட்டை போய் அதுக்கு தொட்டு பார்க்க முடியாது. ராக்கெட்டு அங்கே லான்ச் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து சில கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறைய கேலரி கட்டி விட்ருக்காங்க, நம்ம உட்கார்ற மாதிரி. எல்இடி ஸ்க்ரீன்லாம் இருக்கும். நம்ம அங்கே உட்காந்து ராக்கெட் மேலே பறக்கிறத தூரத்துலேருந்து பார்க்கலாம். தூரத்துலேருந்து தான் பார்க்க முடியும், பக்கத்துலாம் பார்க்க முடியுமா? அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ராக்கெட் லான்ச் பண்ணுற இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து பயங்கர ஹீட் இருக்கும் இல்லையா? அதுவும் இல்லாமல் ஏதாவது ஒரு சின்ன சிக்கலாகி வெடிச்சிருச்சுன்னா அந்த பக்கமே என்ன ஆகிடும்? தீ பிடிச்சிரும். அதனால் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. கவுண்ட் டவுன் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. 1 2 சொல்லுவாங்களா, தலைகீழ சொல்லுவாங்களா? கோ அப்படி சொல்லிடுவாங்களா? ரைட். அப்போ நம்மளும் ராக்கெட் செஞ்சு பார்க்கலாமா எப்படி பறக்குதுன்னு? சரி, செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். கவுண்ட் டவுன் பண்ணோன்னு என்ன செய்யும்? ராக்கெட் அதாவும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து கிளம்புதுன்னு வச்சுக்கோ. எங்கேருந்து அது சரியாக போகுதான்னு பார்ப்பாங்க. வெரி குட். கண்ட்ரோல் ரூம் எங்கே இருக்கும்? பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க, அப்படி தானே? இப்போ இங்கே ஸ்க்ரீனில் தெரியுதுன்னா, இந்த எழுத்து தெரியுதுன்னா அங்கே வச்சுருக்காங்க பாரு. என்ன வச்சுருக்காங்க? கண்ட்ரோல் இருக்குது. அங்கே லேப்டாப்பில் போட்டால் இங்கே வருது இல்லையா? ஆனால் ஸ்ரீஹரிகோட்டாவில் அனுப்புகிற ராக்கெட்டுக்கு கண்ட்ரோல் எங்கே இருக்குது தெரியுமா? பெங்களூரில் இருக்குது. பெங்களூரில் உட்காந்து தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சரியா? அது கரெக்டாக போகுதா போகலையா அப்படின்னு சொல்லி எங்கேருந்து பண்ணுவாங்க? பெங்களூர்லேருந்து பண்ணுவாங்க. சரி, யாரெல்லாம் ஏரோப்ளைனில் போயிருக்கீங்க? வெரி குட். ஓகே. பாப்பா நீங்கள் வாங்க. பாப்பா நீங்கள் வாங்க. நானா கூப்பிடுவேன், எல்லாரையும் கூப்பிடுவேன். ரைட்டா? ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஒருத்தர் கூப்பிடுவேன். நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க. சரி வாங்க. ரைட். அடுத்த ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. வரிசையான இல்லைங்க. ரைட். இது பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் விளையாண்டுருக்கீங்க? யார் வீட்லையெல்லாம் வச்சுருக்கீங்க? சூப்பர், நீங்களாம் வச்சுருக்கீங்க. சரி, இது எல்லாமே சயின்ஸ் டாய்ஸ் தான், அறிவியல் விளையாட்டு தான். ஆனால் நம்ம அப்படி பார்க்குறது இல்லை, சும்மா வாங்கி விளையாடிட்டு விட்டுடுறோம் இல்லையா? இது எப்படி பறக்குது? இப்படி விட்டால் பறக்கும், அது தெரியும். ரைட்டா? இங்கே பாருங்கள், என் கையில் இங்கே இது என்ன செய்கிறேன், பின்னாடி இருந்து முன்னாடி நான் இந்த 2 கைக்கு இடையில வச்சுட்டு இதை என்ன செய்கிறேன், சுற்றி விட்டேன்னா, அழுத்தி விட்டேன்னா இது என்ன செய்ய போகுது? பறக்கும். இது எப்படி பறக்குதுன்னு நல்லா கவனிங்க. சரியா? யாரும் இதை கீழே விழுந்தா போய் எடுக்காதீங்க. சரியா? ரைட். இன்னும் வெளியில் இருந்தோம்னா ஹைட்டாக போகும். ரைட். இப்போ இவங்க எப்படி சுற்றுறாங்கன்னு பார்ப்போமா? ரைட், சுற்றி விடுங்க. சூப்பர். ரைட். வெரி குட். சுற்றுங்க.
ரைட், அப்படியே கொடுங்க. ஓகே, நம்ம உட்காருங்க. வானத்தில் போகிறது ராக்கெட் பார்த்தோம். ஆனால் நிறைய பேரை தூக்கிட்டு ஏரோப்ளேன் போகுதுல்ல, போலையா? ரைட், ஏரோப்ளேன் மேலே பறக்குது. அதே மாதிரி ஹெலிகாப்டர்லாம் பறக்குதுல்ல. இப்போ ஹெலிகாப்டருக்கு பார்த்தீங்கன்னா மேலே பெரிய ரெக்கை இருக்கும். எத்தனை? 4 ரெக்கை இருக்கும், பெருசாக இருக்கும், ரூம் தண்டி இருக்கும் இல்லையா? இந்த ரெக்கை சுற்றும் போது என்ன பண்ணுது? இது கூட ஹெலிகாப்டர் பறக்கிற மாதிரி தான். இந்த ரெக்கை என்ன செய்யுது? இப்படி சுத்தையில் மேலே பறந்துச்சு. சரி, இப்படி நீ யோசிச்சு பாரு. இங்கே பார், இதை இப்படி சுற்றினில் முன்னாடி தானே தேய்ச்சேன், இப்போ பின்னாடி தேய்ச்சா என்ன நடக்கும்? கண்ணில் அடிச்சிருமா? என்ன செய்யுது பாரு, என்ன செய்யுது? கீழே வருது. இங்கே பாரு, கீழே வந்து என்ன பண்ணுது? சுத்துது. ரைட். அதனால் சில நேரம் கண்ணில் அடிச்சிடும், அதனால் அப்படி விளையாடக்கூடாது. அது ரைட்டு. ஆனால் செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்க்கும்போது இப்படி சுற்றும்போது கீழே வருது. இப்போ இங்கே ஃபேனே இல்லை, இங்கே ஏசி இருக்குது. நம்ம வீட்டில் ஃபேன் இருக்குல்ல, ஃபேன் ஏன் இப்படி சுற்றுது? இப்படி ஏன் சுற்றலை? ஃபேன் ஒரே சமமாக இருக்குமா? இந்த மாதிரி லேசாக இப்படி சாஞ்சிருக்குமா? ஆன்ல தான் இருக்கு. சரி, ரைட். எல்லாருக்குமே பலூன் ஓகேவா? 10 மாதிரி தெரியல. ரைட், பொறு 10மா முதல் சின்ன குழந்தைங்கள்ட்ட எல்லாம் கொடுத்துருங்க. நான் சொல்லும்போது ஊதுங்க, சரியா? கையில் வச்சுக்கோங்க. நான் சொல்லும்போது ஊதுங்க. யாருக்கு இல்லை? சரி, பெரியவங்க விட்டுருங்க. உங்களுக்கு இல்லையா? எத்தனை இல்லை? ஓகே, இல்லை. சரி, இப்போ ஊதுங்க. பலூனை கட்டிடக்கூடாது, சரியா? எல்லாரும் எவ்வளோ ஊத முடியுமோ ஊதி உங்கள் கையில் காட்டுங்க பார்ப்போம். இன்னும் ஊதியாச்சா? அங்கே பாரு, தம்பி பெருசாக ஊதிட்டாங்க. ரைட், பலூனை இப்படி பிடிச்சி காட்டுங்க, மேலே மேலே. சூப்பர் சூப்பர். உங்கள் கலர் பலூன் பார்த்துக்குங்க. ரைட்டா? ஒரு நிமிஷம் அப்படியே எந்திரிச்சிடலுங்க, அப்படியே எந்திரிச்சிடலுங்க. பாப்பா, நல்ல பலூன் ஊதவே இல்லை. யார் வந்திருக்கா கூட? போய் ஊதி வாங்கிட்டு வந்துருங்க. வாங்க வாங்க. ஊதுங்க, நீங்களே ஊதுங்க. அம்மா வந்திருக்காங்களா? பாப்பா
யார் வந்திருக்கா கூட? போய் ஊதி வாங்கிட்டு வந்துருங்க. ஊதி பிடிச்சிக்கங்க, முடிச்சு போட வேணாம், முடிச்சு போடாதீங்க. அப்படியே பிடிச்சிக்கங்க. நல்லா தள்ளி தள்ளி நின்னுங்க, ஃப்ரீயா நின்னுக்குங்க, ஃப்ரீயா நின்னுங்க. ரைட், ஓகே. இங்க இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. நல்லா நல்லா இப்படி தூக்கி பிடிங்க. இப்ப நம்ம உண்மையான ராக்கெட் பறக்குதுல்ல, அந்த ராக்கெட் சயின்ஸும் இப்போ நம்ம பலூனில் விடக்கூடிய இந்த பலூனை வந்து ராக்கெட் மாதிரி விட போகிறோம். இது ஒன்று தான், சரியா? வெரி குட். இது வந்து காற்றுல பறக்கிற ராக்கெட். சரி, இப்போ ராக்கெட் போகிறதுக்கு முன்னாடி கவுண்ட் டவுன் பண்ணுவாங்கல்ல. இப்போ நம்ம 9லேருந்து கவுண்ட் டவுன் பண்ண போகிறோம். 9, 8ன்னு வந்துட்டு 1, 0 ஸ்டார்ட்னு சொல்லும்போது என்ன செய்யணும்? கையை விட்டுறணும். உங்கள் ராக்கெட் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். எங்கே போகுதோ உங்கள் ராக்கெட்டை மட்டும்தான் எடுக்கணும். ஓகே, இப்போ பலூனில் இது என்னது? ராக்கெட், சரியா? மேலே தூக்கி பிடிங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுவோமா? 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0 ஸ்டார்ட். கரெக்டா எடு 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 எடு. ரைட், எடுத்துட்டீங்களா? மறுபடியும் ஊதுங்க, மறுபடியும் ஊதுங்க, மறுபடியும் ஊதுங்க, மறுபடியும். பலூன் இல்லை. ஊதவா? அம்மா வந்திருக்காங்களா? ஓட்டையா இருக்கா? வேண்டாமா? கீழே இருந்துச்சு. அது ஒயிட் பலூன் யாருது? ஒயிட் பலூன். ஒயிட் பலூன் யார்? ஓட்டையா இருக்கா? கொஞ்ச நேரம் வச்சிரு. ரைட், போலாமா? மறுபடியும் கரெக்டாக உங்கள் பலூன் எங்கே போகணும்னு பார்க்கணும், வாட்ச் பண்ணணும். ரைட்டா? கவுண்ட் டவுன் கொஞ்சம் ஊதி, கொஞ்சம் ஊதிக்கும். 9, 8, வேற பலூன் இல்லை. 0 ஸ்டார். சூப்பர், கரெக்டாக கண்டுபிடிச்சேன். வெரி குட், வெரி குட். அப்படியே வந்து உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. அப்படியே உட்காரு. வெரி குட். இது யாருது? ப்ளூ கலர். பர்பிள். குடிங்க, குடிச்சிட்டோம். ஓகே, சூப்பர். ரைட், அப்படியே உட்காருங்க. ரைட், சூப்பர். நாம எல்லாரும் பலூன்லாம் ஊதி இங்கேருந்து ராக்கெட் அனுப்பிட்டோம். ஒருவேளை ஒரு கற்பனையில் நாம் எல்லாம் நிலாவில் இருக்கோம்னு வச்சுக்கோ. எங்கே போயிட்டோம்? ஆமாம், நம்ம மயில்சாமி அண்ணாதுரை மாதிரி சயின்டிஸ்ட்டுங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்ம எல்லாரையும் ஸ்பேஸ்க்கு அனுப்பிட்டார். நிலாவுக்கு போயிட்டோம், சரியா? தம்பி இங்கே கொஞ்சம் கவனி. நீல அந்த பலூனில் வச்சுருங்க. இனிமேல் பலூன் தொட வேண்டாம். பலூனை கையில் வச்சுக்கோ. பலூன் ஊதக்கூடாது, அப்புறம் நான் வாங்கிக்குவேன். பலூன் ஊதினா நான் வாங்கிக்குவேன். ரைட், நிலாவுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோ. நிலாவில் போய் இந்த பலூனை எவ்வளோ பெருசு ஊத முடியும்? வெடிக்கிற அளவுக்கு ஊதலாம். சரி, வேற எவ்வளோ ஊதலாம்? பெருசா, இன்னும் பெருசா ஊதலாமா? நீங்க என்ன சொல்றீங்க? நோவா? நோன்னு சொல்றாரு. நீங்கெல்லாம் வந்து பெருசா ஊதலாங்கிறீங்க. நம்ம ஊத முடியாது. ஏன்? ஜீரோ கிராவிட்டியா? அதனால அங்கே ஊத முடியாதா? எல்லாம் சூப்பராக ஒரு கிளாப் பண்ணுங்க. சத்தமே வரல. வெரி குட். வெரி குட், நல்லா கிளாப் பண்ணுறீங்க. நிலாவில் போய் கிளாப் பண்ணோம்னா எவ்வளோ சவுண்டு வரும்? கொஞ்சமாக வருமா? நல்ல ஜோராக வருமா? ஜோராக வரும், அப்படி தானே? என்ன சொன்னாலும் அந்த தம்பி அங்கே காற்று அங்கே பலூன் ஊத முடியாதுங்கிறான், கை தட்டினா சவுண்டு வர முடியாதுங்கிறான். வராதா? ஏன்? அங்கே கிராவிட்டி இல்லை. சரி, ஏர் இல்லை.
இல்லையா? இப்போ நீ கை தட்டினது உங்கள் காதில் கேட்டுச்சுல்ல, அதுக்கு என்ன வேணும்? ஏர் இருந்தால் தான் நம்மளால் கேட்கவே முடியும். இப்போ நான் பேசுகிறேன்ல, உங்கள் பேர் என்ன? கிருத்தியா அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, கிருத்திகா அப்படிங்கிற உங்கள் காதில் வந்து விழுதுன்னு வைங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் என் வாயிலேருந்து காற்று தான் வெளியில் வருது. ஆனால் உங்கள் காதுக்கு எப்படி வந்து சேர்ந்துச்சு? அது எப்படி வந்துச்சு? இங்கே இருக்கிற ஏர்னால தான் வந்துச்சு. காதுக்குள்ளே என்ன இருக்கு? காதுக்கு உள்ள ஏர் ட்ரம் இருக்கு. சொல்லுவாங்கல்ல, அடிக்கடி காதை எதையும் வச்சு சுரண்டாத, இல்லை உள்ள எதையும் குச்சி விடாத, பட்ஸு கூட உள்ளே விடாத, இல்லையா? ஒரு பையன் அப்படி தான் பட்ஸு விட்டு விட்டு டெய்லி பட்ஸை எடுக்கும்போது வெறும் குச்சி தான் வரும். அதில் இருக்கிற அந்த பஞ்சு எங்கே இருக்கும்? உள்ளே மாட்டிக்கிறோம். திருப்பி மறுநாள் குளிச்சுட்டு மறுபடியும் வைக்கும்போது அந்த பஞ்சு உள்ளே இருக்கும். இப்படியே வச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர புண்ணாயிடுச்சு. அவனுக்கு ஒரு பக்கம் காதே கேட்காத அளவுக்கு ஆயிடுச்சு. சரியா? உள்ள அந்த ட்ரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும். அதில் போய் இந்த ஏர் தட்டுது இல்லையா? இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு போய் அங்கே என்ன செய்யுது? உள்ளே அந்த ட்ரம்மை தட்டுது. அந்த தட்டுற சவுண்டு தான் உனக்கு நான் பேசுகிறதா கேட்குது. சரியா? அப்போ கண்ணுனாலும் சரி காதுனாலும் சரி ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும், இல்லையா? அந்த ட்ரம்மு வந்து ரொம்ப ஓவர் சவுண்டு கேட்டேன்னு வச்சுக்கோ, திருவிழாலெல்லாம் பயங்கரமாக பாட்டு போடுவாங்கல்ல, அப்படியெல்லாம் கேட்டோன்னா அது என்ன ஆயிரும்? கிழிஞ்சிரும். உள்ளே இருக்க ஜவ்வு கிழிஞ்சிரும். அதனால் காதை என்ன செய்யணும்? எப்போவுமே அதிக சவுண்டு வந்தால் கையை வச்சு மூடி பத்திரப்படுத்தும். இப்படி இப்படி அடைச்சி, ரைட்டா? ரைட். அப்போ காற்று வந்து இருந்தால் தான் சவுண்டே கேட்கும், பேசுகிறதே கேட்கும். அப்போ எர்த்தில் அந்த மாதிரி சவுண்டு கேட்குதுன்னா இங்கே என்ன இருக்குது? ஏர் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஏர் இருக்குது. சரியா? அவ்வளோ ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே ஏரே இருக்காது. சரியா? ஏர் இருக்க வரைக்கும் சவுண்டு வந்து நம்ம கேட்கும். சரி, அப்போ நிலாவில் சவுண்டு கேட்குமா? கேட்காது. சரி, யார் ஏரியாலாம் நேற்று மழை பெஞ்சிச்சு? நல்ல மழையா? சரியான மழை இல்லை? ஆனால் மாட்டுத்தாவணியில் மழை பெஞ்சிச்சு, அண்ணா நகரில் மழை பெய்யல. தெரியுமா? தெரியல, நம்ம போகல. ஆனால் நேற்று மாட்டுத்தாவணியில் பயங்கரமான மழை. அந்த பக்கம் போனால் மழையே இல்லை. சரி, நிலாவில் அப்போ எந்த பக்கம் மழை பெய்யும்? வடக்க பெய்யுமா தெற்க பெய்யுமா? மழை பெய்யாதா? அது எப்படி? அது பிளானட் தானே. அங்கே வெரி குட். அவர் கை தட்டுங்க. அங்கே ஏரும் இல்லை ஸ்கையும் இல்லை, கிளவுட்ஸே இல்லை, அதனால மழையே இல்லை. சூப்பர், உங்களுக்கு ஒரு கைத்தட்டு. சூப்பர். வாட்டரும் இருக்கு. எப்படி இருக்கு? மணல் இருக்குல்ல, மணலில் தண்ணி ஊற்றினா அந்த தண்ணியை எடுக்க முடியுமா? அந்த மாதிரி இருக்கு. சரி, சூப்பர். அப்போ நிறைய உங்களுக்கு வந்து தகவல் தெரிஞ்சிருக்கு. அப்போ மழையும் பெய்யாது. இங்கே எர்த்தில் மட்டும் ஏன் மழை பெய்யுது? இங்கே ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா? நாம் பூமியை பூமிக்கு மேலே ஒரு பாதுகாப்பாக ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. அதுதான் நமக்கு வாழ்கிறதுக்கான தகுதியாக இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, நிலாவில் போய் வாழ போகிறாங்க, இல்லை மார்ஸில் போயெல்லாம் வந்து மனுஷன் இருக்க போகிறான். அப்படிலாம் இருக்க முடியுமா? செயற்கையாக கொஞ்ச நாள் வேணாலும் இருக்கலாம், நிரந்தரமாக இருக்க முடியாது. ரைட்டா? அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறாங்கன்னா, பூமியிலே இருப்போம், தேவையான மினரல்ஸ் பத்தாட்டி வேறு பிளான்ட்லேருந்து எடுத்துக்குவோம், பிளானட்லேருந்து எடுக்கலாம். இது சூப்பர். ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா? இருந்தால் நல்லதா இல்லாட்டி நல்லதா? ஏன்? பூமியை வந்து தாக்கிடுமா? அதெல்லாம் சினிமா படம். சரியா? இது வரைக்கும்
ஏலியன்ஸை தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஏதாவது ஏலியன்ஸ்னு இல்லை, நம்மளை மாதிரி டைனோசர் மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பல்லி மாதிரி ஏதாவது ஒரு உருவம் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. சரியா? இது வரைக்கும் எங்கேயுமே அப்படி இல்லை. ஏலியன்ஸ் வந்துட்டு போனா அப்படின்னா வந்தவன் எங்கே போனான்? மூணில் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பானா? எங்கேயுமே இல்லை. நம்ம கதையில், புக்கில், அப்புறம் டிவியில் இப்போல்லாம் நிறைய அனிமேஷன் ஃபிலிம்லாம் வருதுல்ல, அதில் கதையில் வேணா இருப்பாங்க. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. ஒருவேளை நீ கூட பெரிய ஆளாகி நீ என்ன செய்யலாம், வேறு பிளானட் இருக்கா, அந்த பிளானெட்டில் யாராவது வாழ்கிறாங்களான்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்த ஆராய்ச்சி நடக்குது. ஆனால் ஏலியன்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு முடியே இல்லாத ஒரு உருவம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லை. இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமோ, அவங்க வந்தெல்லாம் பூமியை தாக்குவாங்கலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு விளையாட்டு செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தம்பிங்க வாங்க. ரைட். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ஓ, தேர்டு படிக்கிறீங்களா? நான் கூட யூகேஜின்னு நினச்சேன். சரி, ஓகே. ஒரு காலை தூக்குங்க. அப்படியே நிற்பீங்களா? ஏன்? கால் வலிக்கும். சரி, இந்த காலை தூக்குங்க. இந்த காலில் நிற்க முடியுமா? ஏன்? சரி, ரெண்டு காலில் நில்லுங்க. நிற்க முடியாது. ரெண்டு காலில் தான் நிற்கிறீங்க. ரெண்டு காலில் தூக்க சொல்லலை, ரெண்டு காலில் நிற்க முடியுதா? ரைட். ரெண்டு காலில் நிற்க முடியுது. ஆனால் ஒரு காலில்னா ரொம்ப நேரம் நிற்க முடியாது இல்லையா? யாருனால ரொம்ப நாள் நிற்க முடியும்? நீங்கள் ஓடியா பார்ப்போம். போருங்க போருங்க போருங்க, நில்லுங்க. ஏன் ஆடுறீங்க? கையெல்லாம் ஆடுது. ஓகே, காலை மாற்றிக்கங்க. அந்த கால். ஏன் நேராக நில்லுங்க. ஓகே, பூமியில் நாம் நிற்கணும்னா பேலன்ஸ் வேணும் இல்லையா? ரைட். உட்காருங்க உட்காருங்க. இந்த டேபிள் இப்போ இருக்குன்னா இது கரெக்டாக நிற்கிதுன்னா என்ன செய்யுது? அடியில் பேலன்ஸிங்காக இருக்குது. இந்த பால் வந்து இங்கே நிற்கிதுன்னா அது பேலன்ஸை தேடுதுங்க பாரு. நான் விட்ட உடனே அது என்ன செய்யுது? ஓடுது. ஆனால் ஒரு இடத்துல என்ன செய்யுது? பேலன்ஸ் கிடைச்ச உடனே நிற்கிது. இப்போ இந்த குச்சியை நிப்பாட்ட முடியுமா? கீழே ஃப்ளாட்டா இல்லை. சரி, அப்போ எதையெல்லாம் நிற்க வைக்கணும்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இதை நிற்க வைக்க முடியுமா? அது பேலன்ஸை தேடுது பாரு. இங்கே பாரு, நான் வச்சோன்னா ஆடுது பாரு, தேடி ஒரு இடத்துல நிற்குது. ஓகே, சரி, பேலன்ஸாக இருந்தால் தான் நிற்க முடியும். இப்போ நம்ம வீட்டில் பக்கெட்லாம் இருக்குல்ல, பக்கெட்டில் தண்ணி பிடிக்கிறோம். அந்த பக்கெட்டுக்கு அடியில் அப்படியே ஒரு வளைவாக இருந்துச்சுன்னா நிற்குமா? என்ன செய்யும்? ஆடிக்கிட்டே இருக்குமா? சாஞ்சிருமா? ஏன்? அதில் பேலன்ஸ் இல்லை. ரைட். ஓகே, இப்போ ஒரு வேலை பண்ண போகிறோம். ரைட்டா? ஒரு வேலை செய்ய போகிறோம், ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். நீங்கள்லாம் வந்து ஒரு எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு 6 பேராக வந்து ரவுண்டாக உட்காந்துருங்க. கொஞ்சம் பெரிய பசங்க சின்ன பசங்களாம் சேர்ந்து, கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வரலாம். வாங்க, இந்த குரூப்பில் வந்து உட்காந்துக்கலாம். நீங்கள் ரவுண்டாக உட்காருங்க. 6 பேராக உட்காருங்க. 6 மெம்பர்ஸ். குவிக். நாம் இன்னும் 3/4 மணி நேரம் இருக்குது. சரியா? இந்த ஆக்டிவிட்டியை ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சோன்னா இன்னும் 2 ஆக்டிவிட்டி நான் வந்து உங்களுக்கு செய்யலாம். இப்போ நீங்கள் செய்கிற ஆக்டிவிட்டியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறீங்க. சரியா? ஓகே. ரவுண்டாக உட்காருங்க. ஃபஸ்ட்டு உட்காருங்க.
அங்கேயே உட்கார், அதிலே உட்கார். ஆ ஆ ஓகே, உட்காந்துட்டீங்களா? இதில் யாராவது நீங்கள் உட்காருங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பால் கொடுத்து. ஆமாம், அந்த குரூப்பில் எத்தனை பேர் இருக்கான்னு பார்த்துட்டேன். அந்த பாலை இப்படி தூக்கி போடாதீங்க, உடஞ்சிரும். சரியா, மார்பிள் தான் அது. அதனால் வந்து அது கையில் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு சீட்டு. எக்ஸ்ட்ராவே இருக்கா? அந்த இங்கே வைங்க. இந்த ஆளுக்கு ஒன்று. எல்லாரும் கிடைச்சிருச்சா? ஓகே, இந்த ஒரு நிமிஷம். ஒவ்வொருத்தருக்கு 4 நாள் கொடுக்கணும். 6 பேர் தானே? எத்தனை பேர் இருக்காங்க? ஆமாம், இந்த ஒரு நிமிஷத்துக்கு ஒவ்வொருத்தருக்கு 4. ஒரு நிமிஷம். ஆமாம், ஆறு இருக்குதுல்ல. இன்னொன்று. ஓகே, 6 பேர் இருக்காங்களா? 7 பேர்.
ஒவ்வொருத்தருக்கு 4 கொடுங்க. ஓகே, போதும். எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேரா? இல்லை இல்லை, எத்தனை பேர் இருக்காங்க? ஒவ்வொருத்தருக்குமே 4. ஒவ்வொன்றிலே 6 இருக்கு. எத்தனை வேணும்? 6 பேரா? ஒவ்வொருத்தருக்கு 4 நாள் கொடுக்கணும். வேற எந்த டீமுக்கு வேணும்? எல்லாருக்கும் வந்துருச்சா? உங்க டீமுக்கு வரணுமா? ஒவ்வொரு டீமுக்கு ஒன்று. எடுத்துக்க எடுத்துக்க எடுத்துக்க. ஒரு நிமிஷம் கவனிங்க. நான் இங்கே சொல்லி கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நீங்கள் மொத்தமாக செய்யுங்க. சரியா? அது வரைக்கும் நீங்கள் பார்த்து கேட்டுருங்க, யாரும் செய்ய வேணாம். சரியா? ஃபஸ்ட்டு கவனிக்கணும் எப்பயும். சரியா? ஃபஸ்ட்டு கவனிக்கணும் தம்பி. ரைட்டா? ஃபஸ்ட்டு கவனிங்க, அப்புறம் நீங்கள் செஞ்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ரைட்டா? ரைட், வெயிட், இதுக்கு தான் சொன்னேன். ஃபஸ்ட்டில் ஒரு ஸ்கொயர் பேப்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா? அந்த ஸ்கொயர் பேப்பரை வச்சு இப்போ நம்ம ஒரு பேப்பர் பைப் தயார் பண்ணணும். அந்த பேப்பர் பைப்பை எப்படி தயார் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். சரியா? ஃபஸ்ட்டில் உங்கள் விரலில் இங்கே பார், நாம் என்ன செய்கிறோம், இந்த பெரிய விரலை வச்சு இந்த ஆள்காட்டி விரலை இப்படி பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இங்கே பார், இந்த கையை வச்சு மெதுவாக இப்படி கொண்டு வந்து மறுபடியும் அந்த கையில் சேர்க்குறோம். சரியா? ஒரு ரோல், ஒரே ஒரு ரோல். இங்கே பாருங்கள், இப்போ இப்படி வச்சோம்னா ஒரு பைப் மாதிரி இருக்கா? இதில் என்ன செய்யணும்னா, உங்கள் கையில் இருக்கிற அந்த பால் அதை என்ன செய்யணும், உள்ளே போட்டு பார்க்கணும். ஃப்ரீயாக இருக்கா, டைட்டாக இருக்கக்கூடாது. இங்கே கவனிங்க. இப்போ செய்ய வேண்டாம், இப்போ செய்ய வேண்டாம், பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் செய்யுங்க. இதில் இன்னொரு சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குது. இதில் இந்த பாலை போடுறோம், மறுபடியும் எடுக்கிறோம், ஃப்ரீயாக இருக்கு. ரைட். ஒருவேளை டைட்டாக இருந்தால் இதை லூஸ் பண்ணிக்கலாம். 2 கை வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டை வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ண சொல்லலாம், தப்பு இல்லை. ரைட்டா? இந்த இடத்துல இந்த எட்ஜில் மட்டும் உங்கள் கையில் ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு கம் பாட்டில், இதை வந்து நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய யூஸ் பண்ணால் ஒட்டுறதுக்கு நேராகும். ஒரே ஒரு ட்ராப், இங்கே பார், என் விரலில் எவ்வளோ வைக்கிறேன் பார். ஆமாம், அவ்வளோதான். அதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், அந்த எட்ஜில் கடைசி இருக்குல்ல, அதை மட்டும் இப்படி தடவிட்டு லேசாக இப்படி தேய்ச்சி விட்டேன்னா எவ்வளோ கூலிங்கான இடமா இருந்தால் கூட ஒட்டிக்கிறோம். திருப்பி அதை பிரிக்கவே முடியாது. கம்மில் நிறைய வெரைட்டி இருக்குது, நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எந்த கம்மு பேப்பரை ஒட்டும், எந்த கம் வந்து பிளாஸ்டிக்கை ஒட்டும், எந்த கம் வந்து அட்டைகளை ஒட்டும், அப்படிங்கிறதெல்லாம் வெரைட்டியாக நிறைய இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்வோம், இந்த கம்மு வாங்கிட்டு
கெட்டியான அட்டையெல்லாம் ஒட்டி பார்ப்போம், ஒட்டாது. ஸோ கெட்டியான அட்டை ஒட்டணும்னா ஃபெவிகால் வாங்கணும். சின்ன பைப் மாதிரிலாம் வைக்கல, ஒயிட் கலரில் இருக்குல்ல, அது வாங்கினா கெட்டியானது ஓட்டும். சார்ட் பேப்பர்லாம், இது சார்ட் பேப்பர் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனால் சாதாரண பேப்பரை இதை லேசாக போட்ட உடனே ஒட்டிக்கிறோம். ரைட், ஸ்டிக் வாங்கி ஒட்டக்கூடாது, அது அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது. ரைட், இப்போ பாருங்கள், இது பயங்கரமாக கிச்சன் பிடிச்சிருச்சு, அவ்வளோதான். சரி, இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், செக் பண்ணுறேன். நல்லா போயிட்டு ஃப்ரீயாக வருது. ரைட், இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த மார்பிளை எடுத்து வச்சுட்டேன். உங்கள் கையில் எத்தனை பேப்பர் கொடுத்தோம்? 4 கொடுத்தோம் இல்லையா? அதில் இந்த கம்மை என்ன பண்ணுறோம், மறுபடியும் லைட்டாக தொட்டுட்டு ஏதாவது ஒரு பக்கம் கொஞ்சமாக வச்சுக்கிறேன். கொஞ்சமாக வச்சா தான் ஒட்டும். இன்னொரு பக்கம் கொஞ்சமாக கம்மு வச்சுக்கிறேன். சரியா? இந்த பக்கம் வச்சுருக்கேன், இந்த பக்கம் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த பைப் இருக்குல்ல, இந்த பைப் மேலே வாளிக்கு கைப்பிடி இருக்கும்ல பக்கெட்டுக்கு, அது மாதிரி ஒட்டுறேன். சமமாக ஒட்டிடக்கூடாது. எப்படி ஒட்டணும், வளைச்சி ஒட்டணும், நல்லா இறக்கி கூட ஒட்டிடுங்க. ரைட்டா? இதுவும் லேசாக இப்படி வச்சோன்னா ஒட்டிடும். நீங்கள் வைக்கிறேன்னு இந்த பைப்பை போட்டு அமுக்கக்கூடாது. சரியா? உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ரொம்ப சிம்பிளாக பண்ணணும்னா, இந்த பால் இருக்குல்ல, இந்த பைப்புக்குள்ளே பால் வச்சுக்கோங்க. இந்த பாலை இங்கே வச்சு அதுக்கு மேலே அமுக்கினீங்கன்னா ஈஸியாக ஒட்டிக்கிறோம். சரியா? ரைட், ஃபஸ்ட்டு ஒட்டியாச்சு. எத்தனை பேப்பர் இருக்குது மொத்தம்? அதுக்கப்புறம் 3 பேப்பர் இருக்கா? மொத்தம் 4 இல்லையா? ரைட், அடுத்த பேப்பர் அதே மாதிரி எடுக்கிறேன். கொஞ்சமாக கம்மு 2 பக்கமும் போடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், ஏற்கனவே ஒட்டியிருக்கோம்ல, அதுக்கு ஆப்போசிட், அதாவது பக்கத்துலேயே ஆப்போசிட்டாக ஒட்டுற மாதிரி, கிராஸ் போன்ற மாதிரி. ப்ளஸ் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் எப்படி இருக்கணும், வளைவாக இருக்கணும். நீங்கள் போட்டு டைட்டாக ஒட்டினீங்கன்னா நம்ம செய்கிற பொருள் வேலை செய்யாது. சரியா? இப்போ என்ன பண்ணிட்டேன், ஒட்டிட்டேன். இப்போ இதுக்குள்ளே பால் போட்டால் வெளியில் வருமா? வராது. போட்டு பார்க்கலாமா? கம்மு போட்டிருக்கோம், இப்போ தான் போட்டோம், பிஞ்சு போயிடாதா அப்படின்னா பிஞ்சு போகாது. இங்கே பாரு, ஃப்ரீயாக இருக்கு. ரைட், இப்போ இன்னும் 2 பேப்பர் இருக்குல்ல, அதை என்ன பண்ணோம்னா, இப்போ உள்ளே என்ன போட்டேன், பால் உள்ளே போட்டேன். இப்போ அடுத்த பேப்பரை எடுக்கிறேன். இப்போ பால் உள்ளே இருக்குல்ல, பாலை உள்ளே போட ஒட்டிடக்கூடாது. பாலை இப்படி இந்த எட்ஜில் வச்சுக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், இந்த பக்கத்தில் அதே மாதிரி ஓட்டுறேன். சரியா? இன்னொரு பேப்பர் என்ன செய்யணும், அப்போ இதுக்கு ஒரு கிராஸ் ஓட்டணும். சரி, பாலை போடாமல் நீங்கள் ஒட்டினீங்கன்னா வேஸ்ட்டு. ஓகே, ரைட், இப்படி தான் நம்ம செய்ய போகிறோம். சரியா? இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறது நான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு அப்படி செய்யுங்க. யாருக்காவது இந்த பைப் இருக்குல்ல, பைப் செய்கிறோம்ல, அது ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. நான் சிசர் தர்றேன், மறுபடியும் சிசர் இங்கே கொண்டு வந்து கொடுத்துருங்க, சிசர் கம்மை. சரியா? பைப்பு எவ்வளோ பெருசு நமக்கு இருந்தால் போதும்னா, பாலை விட ஒரு 3 பால் போட்டால் எவ்வளோ உயரம் இருக்குமோ அவ்வளோ இருந்தால் போதும். அதனால் கொஞ்சம் நீளமான பைப்பாக இருக்குன்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க. வாங்க.
கையில் மடிச்சுக்கிட்டு அப்புறம் கம் போடுங்க. இந்தாங்க இந்த வேஸ்ட் பேப்பரில் கூட கீழே வச்சுக்கோங்க, கம்மை வச்சு. அந்த தர்றாங்க பாரு. சரி சார், இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கங்க. ஒட்டிட்டு ஒரு பக்கம் ஒட்டிட்டு அப்புறம் கட் பண்ணுங்க. ஒரு பக்கம் ஒட்டிட்டு கட் பண்ணு. ஒன்றும் பிரச்சனை சாய்வு. சாய் ஓகே ரைட். குயிக்காக பண்ணுங்க. பண்ணால் நம்ம சீக்கிரத்தில் அடுத்து வேறு ஏதாவது பண்ணலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கங்க, கேட்டு செய்யுங்க. வெட்டிட்டீங்களா? வெட்டிட்டு அங்கே அவங்க மற்றவங்களுக்கு தேவைப்படும்ல. இது பால் சின்னதாக செஞ்சிட்டீங்க. இந்தாங்க அப்படிங்க. சார்ட்டில் பண்ணால் கொஞ்சம் திக்காயிடும். ஆமாம், பேப்பர்னா ஈஸி செய்யறதுக்கு. ஓகே, இந்த ஐடியா பார்த்துக்குங்க. நீங்கள் கலர் பேப்பரில் தான் செய்யணும்னு இல்லை. ஒரு பால் இருந்துச்சுன்னா வீட்டில் நீங்கள் சாதாரண பேப்பரில் கூட செய்யலாம். சரியா? இந்த லீவ் நாள்லாம் இப்படி பயன்படுத்தலாம். நீங்கள் டைட்டாக ஒட்டிடாதீங்க, வளைவாக ஓட்டுங்க. அந்த பைப் மேலே வளைவாக ஓட்டுங்க. பைப் வந்து ரொம்ப நீளமாக வேணாம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் நம்ம சிசர் கொடுத்துருக்கு. ஒரே கட் பண்ணுங்க.
ஒட்டியாச்சா? வெயிட். என்ன வேணும்? பேப்பரா? இந்த தரேன். எத்தனை வேணும்? என்ன கலர்? க்ரீனா? பிங்கா? இதா? செஞ்சிட்டீங்களா? ஓகே, யாரெல்லாம் செய்யலை இன்னும்? சீக்கிரம் அதை வளைவாக ஒட்டுங்க, சமமாக ஒட்டிடாதீங்க. சரியா? நம்ம செய்கிற பொருள் வராது. ஒருவேளை இப்போ வராட்டி வீட்டில் போய் ட்ரை பண்ணுங்கள், தப்பு இல்லை. ரைட்டா? பால் நீங்கள் வச்சுக்கலாம். ரைட், உள்ளே பால் போட்டு தானே பண்ணுறீங்க. ரைட், நீங்கள் செஞ்ச பொருள் இயங்குதான்னு பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் கவனிங்க. நீங்கள் செஞ்சதைத்தான் நான் கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்கேன். அந்த ஸ்மைலிங் பாலை வச்சு பண்ணியிருக்கேன். ஸ்மைலிங் பாலை விட இன்னும் வெயிட்டான பால் வச்சு செஞ்சால் பெருசாகவும் செய்யலாம். ஏன் இந்த இந்த நாம் செய்கிற இந்த பொருளை பெரிய ஃபுட்பால் வச்சு கூட செய்யலாம், வெயிட்டாக இருக்கணும். ஆனால் ஃபுட்பால் வச்சு செய்யலை, பேப்பரில் செய்யக்கூடாது, சார்ட் போர்டில் செய்யலாம். சரிங்களா? இதுக்கு இந்த பேப்பரே போதும் நாம் இந்த சின்ன மார்பிளுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் என்ன பண்ணோம், அந்த பைப் செஞ்சோம்,
மேலே கீழே உள்ள பால் போட்டு அதை லாக் பண்ணிட்டோம் இல்லையா? நான் அழகுக்காண்டி என்ன பண்ணியிருக்கேன், ஸோ கை கால் மாதிரிலாம் வச்சுருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் கொஞ்சம் பெருசாக செஞ்சால். இப்போ இது என்ன பண்ண போகுதுன்னு பார்ப்போம். இங்கே கவனிங்க. என்ன பண்ணுது? உருண்டு போதா பல்ட்டி அடிச்சு போதா பார்க்கலாமா? ஆ ஆ ஆ தம்பிங்க வா. எடுங்க. மேலே வைங்க. வைங்க. ஸோ இந்த வெயிட் பத்தலை அந்த பாலுக்கு. உங்கள் இதை கொடுங்க. என்ன பண்ணுது? ரைட் ரைட், கொஞ்சம் தள்ளி நின்றுக்குங்க, இதில் விழுந்துடாம. வைங்க, வச்சு பாருங்க. அப்படியே வைங்க. அப்படியே ஓடுதுன்னா உங்களுக்கு பெருசாக இருக்குன்னு அர்த்தம். அந்த சூப்பர். ஓகே. மெதுவா மெதுவா, வெயிட் வெயிட் வெயிட், கொஞ்சம் தள்ளிக்கோ. அங்கே வச்சுக்கலாம். நேரம் வைங்க, நேரம் வைங்க. மெதுவா மெதுவா, வெயிட் வெயிட் வெயிட். மெதுவா வைங்க. சூப்பர். ஹாய். ஓகே, பார்த்து இந்த பாக்ஸ் காலில் விழுந்துடாம. வச்சு பாருங்க, வச்சு பாருங்க. சூப்பர். மெதுவாக வச்சிங்கன்னா பல்ட்டி அடிக்கிறது. வெரி குட் வெரி குட். பால் இல்லை, அந்த லென்த்து வந்து கூடுதலாக இருந்துச்சுன்னா ஓடும். லென்த்து கம்மியாக இருக்கணும், அப்போ தான் பல்ட்டி அடிக்க சரியா. இந்த பைப்போட லென்த்து கம்மியாக இருக்கணும். பெரிய வயது. கொஞ்சம் தள்ளிக்கங்க, கொஞ்சம் தள்ளுங்க. நான் பிடிச்சிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் பொறு. இப்போ வை. இப்போ வைங்க. தள்ளி விடாத, இப்படி வச்சு போடுங்க. இப்படி வைங்க. இதில் வந்து டைட்டாக இருக்கு, லூஸாக இருக்கணும். நேராக வைங்க. சூப்பர். ஸ்ட்ரைட்டாக வைங்க. நீங்கள் இன்னும் வந்து இந்த இடத்துல வந்து டைட்டாக போட்டீங்கல்ல, அதனால வரல. இந்த இங்கே டைட்டாக இருக்கு, பால் மூவ் ஆகவே இல்லை. ஓகே, போதுமா? அங்கே போய் உட்காருங்க ஒரு நிமிஷம். போதும் போதும் போதும். ஓகே. ரைட். அங்கே போய் உட்காருங்க. எல்லாரும் அங்கே போயிடுங்க, அங்கே போயிடுங்க, அங்கே போயிடுங்க. ரெஸ்ட் ரூம் போகணுமா? போயிட்டு வாங்க. இது சரி சரி. ஓகே. பல அந்த ப்ரோக்ராமில் இருக்கு. ஹலோ, ப்ரோக்ராமில் இருக்கு. பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. தியரி ஆஃப் லிட்ரேச்சர் எழுத முடியாமல். இப்போ நான் அதுக்கு புதுசாக ஒரு தியரி எழுதிருக்கேன். ஓகே.
அமைதியாக உட்காருங்க, அப்படியே வாங்க. அவங்கவுங்க குரூப்பில் உட்காருங்க, அவங்கவுங்க குரூப்பில் உட்காருங்க. ரைட். உங்களுடைய இந்த கிராவிட்டி டாய் வந்து இயங்காததுக்கு காரணம் நீங்கள் வந்து இந்த லென்த்தை குறைக்க சொன்னேன் இல்லையா? இங்கே ஒரு நிமிஷம் கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இங்கே பாரு, இதோட லென்த்து வந்து பெருசாக இருந்தால் ஓடாது. சரியா? உள்ளே இருக்க பால் சுற்றணும் இல்லையா? சுற்றுறதுக்கு தகுந்த மாதிரி நாம் லென்த்து வைக்கணும். நீங்கள் வந்து ஒரு 3 நீங்கள் என்ன பால் வைக்கிறீங்களோ அதை விட 3 மடங்கு இருந்தால் போதும், 2 மடங்கு சேர்த்துருந்தா போதும். சரியா? அப்போ இது பெரிய லென்த்தாக பெரிய பொம்மையை செய்யணும்லாம் செய்யக்கூடாது. தம்பி இங்கே கவனி. அதே மாதிரி மேலே ஒட்டுறோம்ல அந்த வளைவா, அதை நிறைய பேர் வந்து லாக் பண்ணியிருக்கீங்க, அதாவது சமமாக அப்படி இழுத்து பிடிச்சி ஒட்டியிருக்கீங்க. இது வந்து உருண்டு போகணும்ல, அப்போ அது வந்து வளைவாக இருந்தால் தான் அது போகும். நான் கூட இந்த கொடுத்துருக்கிற பேப்பர் பட்டையாக இருக்குது, நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் அதாவது அதனுடைய அளவு வந்து சின்னதாக்கிக்கலாம். சின்ன பேப்பர் இருந்தால் கூட போதும். அதே மாதிரி லென்த்து இல்லாமல் கட் பண்ணிக்கங்க, அதுக்கு தான் சிசர் கொடுத்தோம். கம்மு நிறைய பேர் நிறைய போட்டிருக்கீங்க, அதனால் அது காயாமல் கூட இருக்குது. அளவான கம் போடுங்க. சரியா? அப்புறம் இந்த இடத்துல கை கால்லாம் நீங்கள் உங்கள் விருப்பப்பட்டபடி வச்சுக்கலாம். கை மாதிரி வைக்கிறோன்னா ஆப்போசிட்டில் தான் கை வைக்கணும். கால் வைக்கிறோம்னா அதே மாதிரி ஆப்போசிட் வச்சுட்டு நீங்கள் இதை ப்ளே பண்ணி பார்க்கும்போது நேராக நிப்பாட்டுங்க, படுக்க வைக்காதுங்க. நேராக நிப்பாட்டுங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக பல்ட்டி அடித்து போகும். ஸோ இந்த பொம்மையில் என்ன சயின்ஸ் இருக்குது? ஃப்ரிக்ஷனா கிராவிட்டியா? என்ன வேணும்? உங்கதா? ரைட், ஓகே. அப்போ நாம் சின்ன சின்ன விஷயங்களை வச்சு கூட நம்ம என்ன செஞ்சுக்கிற முடியும்? புரியல? வேற என்ன சொல்லலாம்? நாம முன்னாடி பேசுனதுக்கு இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கா? நாம ஒத்த காலில் நிற்க முடியாதுன்னு சொன்னோம்ல, ஏன் இது ஓடிச்சு? எங்க போய் நின்றுச்சு? பேலன்ஸ் சரியா இருக்க இடத்துல போயிட்டு நின்றுச்சு. அது வரைக்கும் என்ன பண்ணுச்சு? மூவ் ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு இல்லையா? இப்போ கையில் வச்சா கூட நம்ம செஞ்சுருக்க டாய் சரியா இல்லையான்னு தெரிஞ்சிடும். கையில் வச்சு ஆட்டி பார்த்தாலே அதான் ஆடும். பாரு, இந்த பொம்மையை வந்து ஒரு ஆள் வச்சுருந்தான் கையில். ஏய், நான் சொன்னதெல்லாம் கேட்கும் அப்படின்லாம் சொன்னான். கேட்குமா? அப்படி கேட்காது. ஆனால் அப்படி வச்செல்லாம் பயமுறுத்துவாங்க, பார்த்துருக்கியா? இங்கே பார், நான் சொன்னபடியெல்லாம் கேட்கும். ஆடு அப்படின்னா ஆடும். அப்படிலாம் ஆட்ட முடியுமா? நம்மளாக தான் ஆட்ட முடியும், அதுக்கு பெரிய மந்திரம்லாம் தேவையில்லை. ரைட், ஓகே. இது பிடிச்சிருந்ததா? ரைட். அடுத்து ஒரு ஆக்டிவிட்டி நான் செய்கிறேன், செஞ்சு நீங்கள் வீட்டில் போய் அதை செய்யுங்க. ஓகேவா? நான் செஞ்சு காட்டுறேன். ஏன்னா எல்லோரும் செஞ்சோன்னா ரொம்ப நேரம் ஆகுது. நான் ஒன்று செய்கிறேன், ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் அதை பெருசாகவே செய்கிறேன், நீங்கள் சின்னதாக எப்படி செய்கிறேன்னு நான் சொல்லிடுறேன். கவனிங்க, நம்ம ஆல்ரெடி இப்போ இந்த பொம்மை செய்கிறதுக்கு என்ன பண்ணோம்? ஒரு பைப் செஞ்சோம்ல, அது மாதிரி ஒரு சின்ன பேப்பரில் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஸ்ட்ராலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த மாதிரி ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா, இல்லாட்டி கடையில் ஜூஸ் கடையில் இருக்கும்ல, சும்மா ஒன்று கொடுங்கன்னா கொடுப்பாங்க. இல்லை ஒரு பாக்கெட்டை 20 ரூபாய்க்கு வாங்கினா 100 செய்யலாம். ரைட்டா? இந்த ஸ்ட்ரா எடுத்துட்டு இந்த ஸ்ட்ரா மேலே வச்சு இப்படி சுற்றுனீங்கன்னா
ஒரு பைப் செய்யலாம், பேப்பர் பைப் இல்லையா? இந்த பைப் எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ரா ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி இருக்கணும், டைட்டாக சுற்றக்கூடாது. இதோட எண்டில் அப்படியே சுற்றிட்டு இந்த எண்டில் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கம் வைக்கணும். இப்படி கம்மு வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கிறோம். இப்போ என்ன கிடச்சிருச்சு? கையில் ஒரு பேப்பர் பைப். சரியா? இது ஆற வச்சிட வேண்டியதான். அடுத்து என்ன பண்ணுறோன்னா இன்னொரு ஷீட், ஒரு சின்ன சதுர பேப்பர் எடுக்கிறோம். கோன் செய்வோம்ல, நம்ம ஏதாவது கடலையெல்லாம் வாங்கினோம்னா சுருட்டி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கோன் இப்படி மடிச்சுட்டு கொஞ்சமாக கம் எடுத்து கோனோட கடைசி பக்கத்தில் வச்சு அப்படி சுருட்டினீங்கன்னா நல்ல ஊசியாக ஒரு கோன் கிடைக்கும். ரைட்டா? இது மாதிரி கிடைக்கும். இதை என்ன பண்ணுறோம், செஞ்ச உடனே ஒட்டிக்கிச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோன்னா சிசர் வச்சு இந்த இடத்துல சமமாக வெட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோமாளி தொப்பி இல்லாட்டி பர்த்டே கேப் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன செய்கிறோம், இது ரெண்டாவது செஞ்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டில் என்ன பண்ணோம், ஒரு பைப் செஞ்சோம் இல்லையா? அந்த பைப்பில் இந்த பக்கமோ இந்த பக்கமோ ஏதாவது ஒரு பக்கத்தில் லேசாக இப்படி கம்மை வச்சு ஒட்டிடுவோம். போட்டுட்டு கம் போட்டுட்டு இந்த கேப் செஞ்சோம்ல அது தூக்கி மேலே ஒட்டிடுவோம். மேலே வச்சாலே ஒட்டிக்கிறோம். பார்க்குறக்கு என்ன மாதிரி இருக்கு? ஈட்டி மாதிரி இருக்கா? ராக்கெட் மாதிரி இருக்கு. வேற பென்சில், வெரி குட். ஹேண்டில் மாதிரி. ரைட். நமக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படி வச்சுக்கலாம். ரைட். இப்போ முன்னாடி இதை வச்சுட்டோம். இதை வச்சுட்டு டைமண்ட் மாதிரி ஒரு 3 சீட்டை சின்னதாக கட் பண்ணுறோம். நார்மல் பேப்பர் தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 3 சீட் மட்டும் கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு 3ஐயும் ஒன்றா வச்சு லேசாக மடித்து விட்டுக்கிறோம். ஏக்குன்னா நம்ம இதில் கம் போட போகிறோம், அதனால் லேசாக மடித்து விட்டுக்கிறோம். உங்களுக்கு தெரியணுங்கிறக்காண்டி பெரிய சீட்டில் காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி 3 கட் பண்ணிவிட்டு லேசாக இந்த இடத்துல கம் போடுறதுக்காண்டி கொஞ்சமாக மடித்து விட்டுக்கிறோம். சரியா? மடிச்சுட்டு அந்த இடத்துல கம்மை தடவி இங்கே பாருங்கள், இந்த ஊசியான பக்கம் கீழே இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் ஒன்றை ஒட்டுறோம். அடுத்து இந்த பைப்பில் 3ஆக பிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் தள்ளி இன்னொன்று ஓட்டுறோம். மூணாவது ஒன்று ஓட்டுறோம். என்ன ரெடி? இதுக்கு பேர் பேப்பர் ராக்கெட். சரியா? இந்த பேப்பர் ராக்கெட் வேர்ல்டு ஃபுல்லாக இதுக்கு போட்டியெல்லாம் நடக்குது. நாசா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே இருக்கு? யார் அவங்க? நாம் இஸ்ரோ மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தான் நாசா. அவங்க நிறைய குழந்தைங்க மத்தியில் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய போட்டியெல்லாம் நடத்துகிறாங்க அஸ்ட்ரானமியில். அதில் கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல,
எல்கேஜி யூகேஜிலாம் படிக்கிறாங்கல்ல, 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கவங்களுக்கு இந்த பேப்பர் ராக்கெட்டை செஞ்சு இதை பறக்க விட்டு அவங்க ராக்கெட் எவ்வளோ தூரம் பறக்குதுங்கிறத அளவெடுத்து ஒரு மெஷர்மெண்ட்டோடு அனுப்புனா அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் அனுப்புவாங்க. சரியா? அதில் வின் பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட்டு மட்டும் இல்லை, அவங்க வந்து சில நாடுகள்லாம் இணைச்சி ஒரு 5 நாடுகளுக்கு ஒரு இடத்துல நிறைய போட்டிகள் நடத்துவாங்க. அதிலெல்லாம் நம்ம பங்கெடுக்கலாம். சரியா? இது சின்ன ராக்கெட். சரி, இதை எப்படி பறக்க வைக்கிறது அப்படின்னா, ஏற்கனவே இது பைப் செய்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரா யூஸ் பண்ணோம்ல, இது பெண்டு ஸ்ட்ராவாக இருக்கணும். ஜூஸ் கடையில் யூஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த இடத்துல பெண்டு இருக்குல்ல, அதை லேசாக வளைச்சி வச்சுக்கணும். இதுதான் நாம் இயக்கிற லான்ச்சர், லான்ச் பண்ணக்கூடிய லான்ச் பேட் இது. சரியா? சின்னதாக கட் பண்ணிக்கணும். இதில் இந்த சின்ன பக்கத்தில் இந்த ராக்கெட்டை மேலே வச்சிடறோம். ரைட்டா? இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம்? அப்போ இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஏர் யூஸ் பண்ணி இந்த பேப்பர் ராக்கெட்டை பறக்க வைக்கலாம். எல்லாம் கவுண்ட் டவுன் பண்ணுங்க. நோ 0. ரைட்டா? ஸோ உங்கள் ராக்கெட் இன்னும் கூட தூரம் போகலாம். அதனால் வீட்டில் போய் செஞ்சு பாருங்கள். இதே விஷயத்தை இதே மாதிரி பெரிய ராக்கெட்டும் செய்யலாம். இப்போ எப்படி அந்த கிராவிட்டி பொம்மை பெருசாக செய்யலான்னு சொல்லணும். நீங்கள் ஒரு A4 சீட் அளவுக்கு நீங்கள் ஒரு சீட்டை இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு பிவிசி பைப்பு, நம்ம வயரிங் பைப் இருக்குல்ல, அந்த வயரிங் பைப்பை வந்து நீங்கள் லான்ச் பேடாக யூஸ் பண்ணி இந்த ராக்கெட்டை செஞ்சு அந்த பைப்பில் வச்சுட்டு அதை ஏர் மூலமாக அதை எப்படி ஊதுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஊத தேவையில்லை. நம்ம 2 லிட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாமா? ஓகே, நாம் செய்கிறதுக்கு நேரம் இல்லை. இன்னொன்று பறக்க வைக்கிறதுக்கு இந்த இடம் சரியாக வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு எல்போ, இது சின்னது கூட வாங்கிக்கலாம் நீங்கள், இந்த 3 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். அந்த எல்போ ப்ளஸ் ஒரு டீபோ, ஒரு லென்த் பைப்பு. இதுக்கடுத்து என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஒரு பைப். நமக்கு இது இருந்தாலே போதும். ஆனால் இது தனியாக அப்படி நிப்பாட்டினா நிற்காது இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த டீபோ யூஸ் பண்ணி இங்கே ஒரு ஸ்டாண்டு ரெடி பண்ணுறோம். இந்த இடத்த லாக் பண்ணிடணும். இது நமக்கு தேவையில்லை. இன்னொரு அதே மாதிரி இங்கேயும் லாக் பண்ணிடுறோம். இங்கே ஒரு பைப். இந்த பைப்பை என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி 2 லிட்டர் கேன். ஸோ இந்த கேன்லாம் வந்து ஒரு 2 தடவை தான் யூஸ் பண்ண முடியும். இதிலே வந்து நம்ம பவுண்டோ பாட்டிலில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா 1.5 லிட்டர் பாட்டில் நீங்கள் ஒரு 100 தடவை அடித்தா கூட அது அப்படியே இருக்கும். இந்த பாட்டில் இதை வச்சுட்டு இந்த இடத்துல வயரிங் டேப் இருக்கு இல்லையா, அந்த டேப் போட்டு டைட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணி ஒரு இடத்துல கீழே வச்சுட்டு நாம் செஞ்சுருக்கிற ராக்கெட்டை அது அப்படியே ராக்கெட்டை இதில் இந்த இடத்துல மேலே வச்சுட்டு குழந்தைங்கள ஓங்கி மிதிக்க சொன்னீங்கன்னா மேலே போகும். 100 மீட்டர் கூட மேலே போகும். திருப்பி இந்த பைப்பில் லேசாக ஃபூன் ஊதுனீங்கன்னா மறுபடியும் ஏர் உள்ளே போயிடும், மறுபடியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கும் போட்டி நடத்துகிறாங்க. இதுலேயும் நீங்கள் வந்து பங்கெடுக்க முடியும். சரியா? ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் ஒரு 2 மணி நேரம் இந்த வகுப்பில் வந்து பங்கெடுத்ததில் யாராவது 2 பேர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பற்றி நீங்கள் சொல்லணும். என்னது? இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி வந்து இந்த மாதிரி ராக்கெட்டும் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் பற்றி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது இந்த ஆர்ட்டு. அப்புறம் வந்து இதை விட இன்னும் பெருசாக பண்ணுறதுக்காக இந்த நிகழ்ச்சி வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க.
அதுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே ஓகே. வேற யாரு? ஆ, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்கள் பொம்மை இயங்குச்சா, ஓடிச்சா? ஓடிச்சு, வெரி குட், பல்ட்டி அடிச்சும் போச்சு. சூப்பர் சூப்பர். யாரோ பேரண்ட்ஸ் யாராவது வந்து கொஞ்சம் சொல்லலாம். ரொம்ப புதுசாக இருந்துச்சு. வெரி குட். ஆ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போலாம் நான் சயின்ஸ் பற்றியே கற்றுக்கிறேன். சார் பேரண்ட்ஸ் சைடு யாராச்சும் ஒப்பீனியன்? பேரண்ட்ஸ் சைடு யாராவது சொல்கிறீங்களா? அப்படியே உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. சொல்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சி எனக்கு ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் அல்லது ஆஸ்ட்ரோ சயின்ஸ் பற்றி இந்த ராக்கெட் சயின்ஸை நல்லா விளக்குச்சு. ஓகே, தேங்க்யூ. ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பசங்களுக்கு கொடுத்ததுனால சயின்ஸில் ஸ்டெம் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இதெல்லாம். ஸோ குழந்தைங்களுக்கு சயின்ஸ் பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கிற மாதிரி அழகாக கொண்டு வந்திருக்கீங்க. இதை பேஸ் பண்ணி இவங்களே இன்னும் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணுவாங்க இன்னும் ஃப்யூச்சரில். ஸோ நீங்கள் சொல்லி கொடுத்த எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் கண்டிப்பாக வீட்டில் போய் இந்த சம்மர் வெக்கேஷனில் குழந்தைங்க பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அண்டு ஸ்கூல் அகாடமிக்ஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப அவங்க 100% ரிசல்ட் கொண்டு வர அளவுக்கு இந்த சயின்ஸ் வந்து சப்ஜெக்ட் அவங்களுக்கு நீங்கள் இப்போ கற்றுக் கொடுத்தது அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே ஓகே. சார் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சி கொடுத்த திருமிகு சத்தியமாணிக்கம் சார் அவர்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவிக்கணும். எல்லாம் கை தட்டுங்கம்மா எல்லாருமே. நன்றி. இதே மாதிரி நாளைக்கு வந்து கதையும் ஓவியம் என்ற நிகழ்வு வந்து நாளைக்கு நடக்கிறது 11 o'clock வந்துருங்க. கதையும் ஓவியமும். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார்.